டே பிசிஐ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சவுத் இந்தியாவில் ஐபிஎல் நடக்க போகிறது. சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் 3 வென்யூஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இப்படின்னு இன்சைடர்ஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஃபார் த பாஸ்ட் 3 டேஸாகவே வந்து நம்ம இந்த ஷெட்யூல் பற்றி தான் பேசிட்டு வந்தோம் இல்லையா? நம்ம சொன்னது ஒன்று, இங்கே நடந்திருக்கிறது ஒன்றுன்ற மாதிரி தான் இருக்குது. மேபி 1-2 விஷயம் நம்ம சொன்ன மாதிரி நடந்திருக்கு. பிபிகேஎஸ் டிசி மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பால்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க சொல்லியிருப்போம். அதே மாதிரி அந்த மேட்ச் வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எஸ், 1 or 2 திங்ஸ் நடந்திருக்கே தவிர நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹாப்பி டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் டு கிங் கோலி, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன் மாடர்ன் எரான்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். பிஜிடிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அஸ்வின் ரிட்டையர் ஆனாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனாரு, அண்ட் இப்போ கோலி ரிட்டையர் ஆகியிருக்காரு. ஸோ ஜிஜி எரால 1/1 எல்லா பிளேஸுமே வந்து லீவ் ஆகிட்டு இருக்காங்க. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கு. ஏன்னா பிசிஏ வந்து இப்போ லேட்டஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எந்த பிளேஸையுமே ஃபோர்ஸ் பண்ணலப்பா, எல்லாருமே அவங்களோட தனிப்பட்ட முடிவு தான் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து தனிப்பட்ட முடிவு மாதிரி தெரியல. மேபி அவர் 10,000 டெஸ்ட் ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிருக்கலாம். ஆர் அட்லீஸ்ட் வந்து இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் வந்து ப்ளே பண்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதாவது அதுதான் இப்போ கோலியோட ஃபேர்வெல் டெஸ்ட் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருந்திருக்கும். ஃபேன்ஸுக்குமே வந்து அவரை வந்து கடைசியாக ஆன் ஃபீல்டில் பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ரோஹித் அண்ட் கோலி 2 பேருமே வந்து எந்த ஒரு ட்ராமாவும் இல்லாமல் வந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. பட் ரோஹித்லாம் ஒரு படி மேலே ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரே ஒரு ஸ்டோரியை போட்டு முடிச்சு விட்டாரு. ஆனால் நம்ம கோலிலாம் பார்த்தோன்னா ஃபார் த பாஸ்ட் 3 to 4 டேஸாகவே அவர் போய் மீட் பண்ண போறாரு, இவர் போய் மீட் பண்ண போறாரு. பிசிஏ வந்து கோலியோட டிசிஷனை ரீகன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இப்படின்னு நியூஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா? பட் கோலி அவரோட டிசிஷனை வந்து எடுத்திருக்காரு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் ஒன்ஸ் அகெயின். ஃபார்எவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டெஸ்ட் பேட்டர்ஸாக கோலி கண்டிப்பாக இருப்பார். அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 60 overs தே ஷுட் ஃபீல் ஹெல் அப்படின்னு வந்து இங்கிலாந்து கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேட் கமின்ஸ் வந்து ஐ டோன்ட் சி கோலி ஸ்கோரிங் 100 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச்லேயே கோலி ஒரு செஞ்சுரியை போட்டு மாஸ் பண்ணியிருப்பாரு. அஃப்கோர்ஸ் பேசணும்னா பேசிட்டே போகலாம். இப்போ நம்ம IPL 25 ஷெட்யூலுக்கு வரலாம். இங்கே தான் கைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப அப்செட் ஆச்சு. ஸோ May 17 வந்து லீக் ஆரம்பிக்க போகுது. அண்ட் ஃபைனல்ஸ் பண்ணால் June 3 அன்னைக்கு நடக்க போகுது. பிளே ஆஃப் கேம்ஸ்க்கான வென்யூஸை பிசி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. குவாலிஃபயர் 1, எலிமினேட்டர், குவாலிஃபயர் 2 அண்ட் ஃபைனல்ஸ், இந்த 4 கேம்ஸ்க்கான வென்யூஸை கூடிய விரைவில் பிசியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் திங் இஸ் வெரி கிளியர், பிசியை வந்து ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பிகாஸ் we all thought May 30 தான் ஃபைனல்ஸ் நடக்க போகிறது அகமதாபாத்லேருந்து. பட் இப்போ 4 days புஷ் பண்ணி June 3 தான் வந்து ஃபைனல்ஸ் நடக்க போகிறது. எந்தெந்த வென்யூஸில் வந்து இப்போ IPL 2025 ரிமைனிங் சீசன் நடக்க போகுதுன்னா பெங்களூரு, ஜெய்ப்பூர், டெல்லி, லக்னோ, மும்பை, அகமதாபாத். ஸோ இந்த 6 வென்யூஸில் தான் 13 லீக் கேம்ஸுமே வந்து நடக்க போகிறது. எங்கடா சென்னை, ஹைதராபாத், கொல்கட்டாவே காணும் அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. ஐ திங்க் பிசிஐ தவறுதல இந்த ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். பிகாஸ் பிசிஐ 3 ஷெட்யூல்ஸ் வந்து இன் ஹேண்ட் வச்சிருந்தாங்க. அதாவது ஒன்று பார்த்தோன்னா வந்து லிமிடெட் வென்யூஸ்ல, அண்ட் செகண்ட் ஷெட்யூல்ல ஆல் வென்யூஸ் எக்ஸப்ட் தரம்சாலா. ஸோ தேர்ட் ஷெட்யூல் தான் ப்ராப்ளி இப்படி இருந்துச்சு போல. இதுதான் இப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணி பப்ளிக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேம் RCB vs KKR இருக்க போகிறது. நம்ம வந்து RCB vs LSG கேம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து கடைசி மேட்சாக இருக்க போகிறது. IPL 2020 ஓப்பனிங் ஃபிக்சரும் பார்த்தீங்கன்னா RCB அண்ட் KKR தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க அட் ஈடன் கார்டன்ஸ். இப்போ IPL ரெஸ்யூம் ஆகிறப்பையும் பார்த்தீங்கன்னா RCB அண்ட் KKR தான் ஃபர்ஸ்ட் கேம் ப்ளே பண்ணுறாங்க அட் பெங்களூரு. RCB அவங்களோட ரிமைனிங் ஹோம் கேம் அகேன்ஸ்ட் ஹைதராபாத் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு மேட்ச்மே அவங்களுக்கு இருக்கு. அந்த கேம் பார்த்தீங்கன்னா லக்னோக்கு எதிராக நம்ம சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா லக்னோவில் நடக்க போகிறது. சரிப்பா, சிஎஸ்கேக்கு வா அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. ஸோ சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்ஸை பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி, அதாவது May 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே 7:30 PM அட் டெல்லி ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கேம் வந்து சென்னையில் நடக்க வேண்டிய கேம், ஆனால் இப்போ டெல்லியில் வந்து மாற்றிருக்காங்க. என்னத்துக்கு பிசிஐ இத்தனை வென்யூஸ் வந்து நார்த் இந்தியாவில் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து புரியல. எக்ஸப்ட் பெங்களூரு, மற்ற எல்லா வென்யூஸுமே பார்த்தீங்கன்னா நார்த் ஆர் வெஸ்ட் சைடில் தான் இருக்கு. அதுவும் டெல்லி, ஜெய்ப்பூர் மாதிரி சிட்டிஸ்லாம் வந்து டென்ஷன்ஸ் இன்னுமே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஆனால் அங்கே கொண்டு போய் இப்போ வந்து IPL 2020 மேட்சஸ் வச்சிருக்கீங்கன்னா ஐ டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எதுக்காக சென்னை, ஹைதராபாத் வந்து இக்னோர் பண்ணாங்க அதுவுமே வந்து புரியல. இப்போ ரைட் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் லேட்டஸ்ட்டாக ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா வந்து பிளே ஆஃப் கேம்ஸ்க்கான வென்யூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஃபைனல்ஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அகமதாபாத் நடக்க போகிறதா. அண்ட் பிளே ஆஃப் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மும்பையில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எனிவே லெட்ஸ் see CSK RR கேம் டெல்லி நடக்க போறதுன்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ டெல்லியில் CSK விளையாட போகிற முதல் மேட்ச் இந்த சீசனில் வந்து இந்த கேமாக தான் இருக்க போகிறது. தென் CSKோட ஃபைனல் கேம் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி சண்டே 3:30 PM நடக்க போகிறது அகேன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் அகமதாபாத்தில். இந்த ஃபிக்சர் ஃபர்ஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஷெட்யூலே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர்நூன் கேமாக தான் இருந்திருக்கும் அகமதாபாத்தில். ஸோ அதே மாதிரி இந்த ஷெட்யூலுமே வந்து ஆஃப்டர்நூன் கேம் அட் அகமதாபாத் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. PBKs அவங்களோட ரிமைனிங் மேட்சஸ் பண்ண ஜெய்ப்பூரில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ PBKs DC மேட்ச் வந்து கால் ஆஃப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த கேம் இங்கே நடுவில் ஃபிட் இன் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க பிசி அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்தா 24th May
7:30 PM-க்கு பார்த்தீங்கன்னா வந்து பிபிகே டிசி அட் ஜெய்ப்பூர் நடக்க போகுது. ஹைதராபாத் அவங்களோட ரிமைனிங் கேம்ஸ் எங்கே ப்ளே பண்ணுறாங்கன்னா லக்னோ, பெங்களூரு அண்ட் டெல்லியில் ப்ளே பண்ண போகிறாங்க. அண்ட் சிஎஸ்கே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டெல்லி அண்ட் அகமதாபாத்தில் அவங்களோட 2 கேம்ஸை ப்ளே பண்ண போகிறாங்க. சென்னையில் மேட்ச் இல்லாத வருத்தமாக தான் இருக்குது. பிகாஸ் மற்ற டீமோட மேட்ச் நான் ஸ்டேடியமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஈகராக இருந்தேன். கடைசியில் நம்ம டீமோட மேட்ச் இப்போ சென்னையில் நடக்காது அப்படின்னு தெரிய வந்தப்போ மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எனிவே லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ தோனி வந்து நெக்ஸ்ட் சீசன் ப்ளே பண்ண போகிறாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து இன்னுமே ஃபேன்ஸுக்கு ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. அவருமே பார்த்தீங்கன்னா எவ்ரி போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவில் வந்து ட்ரிக்கியான பதில் தான் வந்து கொடுத்துட்டு ஃபேன்ஸுக்கு. அவரோட லாஸ்ட் T20 கேம் இங்கே சென்னையில் நடக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் வந்து ஃபேன்ஸுக்கு கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ப்ராமிஸ் அவர் வந்து கண்டிப்பாக மீற மாட்டார். ஸோ தலை அவரோட லாஸ்ட் T20 கேம் அட் சேப்பாக் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா தான் அவர் ரிட்டையர்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணார். ஸோ த லயன் கண்டினியூஸ். அவர் 2026 திரும்ப ரிட்டர்ன் ஆகுவார், எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸ் அப்போ ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் ஐ மேக்ஸ் யூ பீஷியஸ். பாய்.